தமிழ் புத்தாண்டில் முதலில் வரும் முழு நிலவை தரிசித்து நாட்டின் பல ஆலயங்களில் சித்ரா பௌர்ணமி திருவிழா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கொல்லக்கிள்ளான் ஜலான் லிம்போங்கானில் உள்ள ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி ஆலயத்திலும் சித்ரா பௌர்ணமி திருவிழா வெகு விமரிசையாக அனுசரிக்கப்பட்டது. நேற்றிரவு தொடங்கியே பக்தர்கள் பால் குடங்களையும் காவடிகளையும் ஏந்தி தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தி வருகின்றனர். அதோடு இன்று அதிகாலை 5 மணி தொடங்கி 7 மணி வரை நடைபெற்ற பால் அபிஷேகத்திற்கு பின்னர் காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த அதிகமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை புரிந்ததாக ஆலய தலைவர் டாக்டர் முருகா சுப்பிரமணியம் கூறினார். ஏறக்குறைய ஒரு 20,000 பால் குடம் நாங்கள் இப்போதைக்கு எதிர்பார்த்தது 20,000 பால் குடத்துக்கு மேலே வந்திருக்கும். இப்போ கடந்த ஆண்டோட இந்த ஆண்டு மக்களோட என்ன சொல்லுவாங்கனாக்கா சப்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னைக்கு ஒரு பொது விடுமுறையாக இருக்கும் போது கண்டிப்பாக இந்த ஆண்டை நாங்கள் எதிர்பார்க்கறது ஒரு 10,000 மேலே வண்ண காவடிகள் ஆலயத்தில் சேருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இன்னைக்கு காலையிலேருந்து இப்போ வரைக்கும் மக்கள் திரண்டு வந்துகிட்டு தான் இருக்காங்க. மேலும் ஆலயத்தின் உட்புறம் மற்றும் சுற்றுப்புறத்தின் தூய்மையை உறுதி செய்வதோடு பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பல்வேறு ஏற்பாடுகள் இவ்வாண்டில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கிள்ளான் அரச மாநகர் மன்ற உறுப்பினர் அருள்நேசன் ஜெயபாலன் விவரித்தார். சமய நெறியோடு கொண்டாடும் வகையில் அந்த குப்பைகள்லாம் நம்ம அங்கங்கே குப்பை தொட்டிகள்லாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். போன ஆண்டோட இந்த ஆண்டு இன்னும் அதிகமான குப்பை தொட்டிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். குப்பைகள்லாம் அதில் போட வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு நம்ம ஏற்பாடு செய்திருந்தோம். அதே வேளையில் நம்ம அந்த சித்ரா பௌர்ணமி டாஸ்க் ஃபோர்ஸ் டீம் என்ன செஞ்சாங்கன்னா ஒவ்வொரு பந்தலாக சென்று பக்தி பாடல்கள் ஒளியேற்ற வேண்டும். அதே வேளையில் அவர்களோட அந்த தண்ணீர் பந்தல் அருகாமையில் நிறையா குப்பை தொட்டிகள் ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்படி அது நிறைஞ்சிருந்தால் அதை கட்டி நம்ம அந்த பெரிய பெரிய தூம்பு வச்சுருக்கோம், அதில் போட சொல்லி நம்ம வலியுறுத்தி இருந்தோம். இன்று பொது விடுமுறை என்பதால் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நான் ஒவ்வொரு வருஷமும் இங்கே நேர்த்திக்காரன் பால் குடம் எடுப்பேன் குடும்பத்தோடு நான் எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே 28 வருஷமாக நான் எடுக்கிறேன் பால் குடம். எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது நல்லா கடைங்கெல்லாம் நிறையா சிறப்பாக இருக்கும், காவடிங்கெல்லாம் செம்ம சிறப்பாக இருக்கும். நல்லா திருப்தியாக பால் குடம் எடுத்து திருப்தியாக நாங்கள் அபிஷேகம் பண்ணுவோம் முருகனுக்கு. ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஆக்சுவலி இங்கே இந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது. நார்மலி நம்ம தொலையின் தான் போவோம், பட் ஒரிஜினல் நம்ம பீரோ தொலையின் தான்லாம். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி நம்ம அங்கே தான் போகிறதுல ஒரு பிளான் இருந்தோம். தென் சடன்லி நம்ம இங்கே ட்ராப் ஆகி பண்ணிட்ட பிறகு இங்கே பார்த்தா தெரியுது ரொம்ப நல்லா இருக்கு. எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமான கடைகள் இருக்கு, மக்களும் நிறையா இருக்காங்க. சம்திங் டிஃப்ரெண்ட்லாம். சித்ரா பௌர்ணமிக்கு இங்கே வருவோம், நல்லா இருக்கும். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா வந்துட்டு தாராளமாக போகலாம். காலையிலே வருவோம், ஒரு சாயந்தரமாக தான் போவோம். ஆனால் கூட்டம் பரவாயில்ல, எல்லாம் எப்பயுமே வந்து ஆளுங்க போவாங்க, நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. திருவிழா காவடிலாம் நல்லா இருக்கும். காலைல நாங்கள் எத்தனை மணிக்கு வந்தோம்னா 6 மணிக்கு வந்தோம். இங்கே நிறைய காவடிஸ்லாம் நாங்கள் பார்த்தோம், நிறையா ஃபுட்ஸ்லாம் நாங்கள் பார்த்தோம். ஸ்கூல் லீவில் அம்மா என்னை இங்கே கூட்டி வந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு ஹாப்பியாக இருக்குது ஸ்கூல் லீவ்னால். வானிலைக்கு ஏற்றவாறு ஆலயத்தை சுற்றிலும் சுமார் 200க்கும் மேற்பட்ட கடைகள், தண்ணீர் பந்தல்கள் மற்றும் அன்னதான கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. தைப்பூசம், கந்த சஷ்டி, வைகாசி, விசாகம், பங்குனி உத்திரம் போன்ற முருகனுக்கான சிறப்பு தினங்களில் சித்ரா பௌர்ணமியும் இடம்பெற்றுள்ளது. இந்நன்னாளில் பலரும் குடும்பத்துடன் இணைந்து கோயிலுக்கு வருவதால் இது ஒற்றுமையை பிரதிபலிக்கும் ஒரு சமூக நிகழ்வாகவும் அமைகின்றது. மக்கள் ஒருங்கிணைந்து மனதில் பக்தியை நிலைக்கச் செய்யும் இந்த நாள் ஆன்மீக ஒற்றுமைக்கான அடையாளமாகவும் திகழ்கின்றது. நம்ம தமிழ் செய்திகளுக்காக நான் கமலி காளிதாஸ். இதனிடையே 151 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பேரா தெலோ இந்தான் நகரத்தார் ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயத்தில் இவ்வாண்டும் சித்ரா பௌர்ணமி திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் தங்களின் உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ள பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் வலியுறுத்தினார். எங்கெங்க இந்த பண்டிகை பெரிய பெரிய அளவில் கொண்டாடுறாங்களோ அந்தந்த ஆலயங்கள் அவங்க ஆலயத்தில் சிசிடிவி கேமரா பொருத்தப்படணும். அது இந்த பாதுகாப்பை உறுதி செய்யும்னு நான் நம்புறேன். நேற்றிரவு தொடங்கி பக்தர்கள் பால் குடங்களையும் காவடிகளையும் ஏந்தியும் முடி காணிக்கைகள் செலுத்தியும் தங்களின் நேர்த்தி கடன்களை செலுத்தி வருகின்றனர். இளைஞர்கள் தான் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு அவங்களோட சேவை சிறப்பான முறை செயல்படுத்திட்டு இருக்காங்க. அது வகையில்
துறை பிரதமர் திரு சைட் அமினி சார்பாக நாட்டின் முக்கியமாக தெலுங்குதான் வட்டார இளைஞர்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிக்கிறேன். கோயிலுக்கு வந்து ரொம்ப சிறப்பு, சந்தோஷம். எல்லாரும் வந்து அந்த முருகனை வந்து பார்த்துட்டு போங்க. ரொம்ப சிறப்பாக அழகாக இருக்காரு. கோயில் நிர்வாகம் ரொம்ப அன்பாக எங்ககிட்ட நடந்துக்கிட்டாங்க. பொது விடுமுறையை பயன்படுத்தி சுற்றுப்பயணிகள் உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை புரிந்தனர்.